திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி இமைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிபலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாதபூரர் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூவர், மன்னு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரவான், ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன்றெனவும் புவனம் உய்ய, இருக்கட உண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெற்கலைஞர் ஞானக்கன்ற அரசஞ்சென்று செஞ்சடைவார் கோயில் சேர்ந்தார் என்று. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க சிவபெருமான். சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக
தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாள் அறற்றாதே திருமா மணிசே திருக்கதவம் திறந்தே போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் சேர்ந்த சிவ திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாங்கய்யா. திருச்சிட்டமையா. சிவாய நமயா. போற்றியன்பால் முதல் ஆகிய பொருளே உழந்தது பூங்கலல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவும் சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் பொடி உடையாய் இணை உடையாய் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். நன்றி ஐயா. எழுந்தருளாயே. ஆமா, எழுந்தருளாய் அப்படின்றத விட எழுந்தருளாயே அப்படின்னு வரும். ரைட், மகிழ்ச்சிங்க, நன்றி. சரி. திருப்பதி. அடுத்து பெரும்புல காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புல காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற ஒரு நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிட்டி இருக்கிறது. இந்த ஒரு பாடல் உணர்த்தும் செய்தி ஒரு சத்சங்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அப்படி நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய அம்மையப்பராம் அவருடைய உபதேசத்தை பெற்ற நந்தியபெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளில் வணங்கி நந்தியம்பெருமானிடமிருந்து உபதேசம் பெற்ற திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அந்த திருமந்திரத்தை சிந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவருளுக்கும், அதாவது திருவருள்னா சிவபெருமானுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து
பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்து காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து பிறகு கர்த்தாவாக வந்து வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் பொருவ நடுதான் எம்பெருமானுடைய இருப்பிடம் என்று நமக்கு சுட்டி காண்பித்த, நமக்கு தொட்டு காண்பித்த, நமக்கு உணர்த்தி கொடுத்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து குருவருள் இல்லையல் திருவருள் இல்லையல் என்று அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அருவரத்தில் ஒருவன் குருவரனாக இறங்கி வருவது அந்த அகையிருளை நீக்குவதற்காக என்பதை உணர்ந்து வந்திருப்பவர் மானுட சட்டை தாங்கி வந்த திருவருளே என்று, ஒரு குருவருளே என்று அவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அறியாமையை குரு முகாந்திரம் மூலமாகத்தான் விலக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய ஐயப்பாடுகளை ஒருவரால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். அதுதான் குருநாதர். அப்படிப்பட்ட குருவர்களை நாம் சிந்தித்து கேட்டு, அவரிடம் ஐயங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து இறைவனோடு இரண்டரை கலக்கிற வழியை பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு நல்ல குருநாதர் கண்ணாடி போல் இருப்பார், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதிருப்பார். அவ்வளவுதான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நபராக இருப்பார். அப்படிப்பட்ட குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. இந்த தலைப்பின் கீழே 11 பாடல்கள் நாம் சிந்தித்து விட்டோம். 12வது பாடலாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அவனுடைய சுவாசத்தை வைத்தே மிக நுட்பமாக கணித்து இவ்வளவு நாள் இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கும் என்கிற ரகசியத்தை நமக்கு ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமானார் திரு மூல நாயனார் நமக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில இன்றைக்கும் இந்த பாடல் ஒரு சூத்திரத்தை, ஒரு வித்தையை, ஒரு தெளிவை நமக்கு கொடுக்க இருக்கிறது. இன்றைக்கு உண்டான பாடலுக்கு போலாம். கருதும் இருபதில் காண ஆறாகும், கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம். கருதும் இருபதுடன் 6 காணில் கருதும் 2 காட்டலுமாமே. கருதும் இருபதில் காண ஆறாகும், கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம். கருதும் இருபதுடன் 6 காணில் கருதும் 2 காட்டலுமாமே. இப்போ பாடலை படிச்சுட்டோம். பாடலை கொஞ்சம் பதம் பதமா பிரிச்சு பார்க்கலாம். கருதும் இருபதில் காண ஆறாகும், கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம். கருதும் இருபதுடன் 6 காணில் கருதும் 2 காட்டலும் ஆமே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். தர்மயாதினம். பிராணவாயு இருப்பது, பிராணவாயு 20 நாள் இடைநாடி வழியே இயங்கினால் ஒருவருடைய வாழ்நாள் 6 திங்களாம்.
அதே பிராணவாயு இடது நாடியில் 25 நாள் இயங்கினால் 3 திங்களாம். அதே பிராணவாயு இடது நாடியிலே 26 நாள் இயங்கினால் 2 திங்களாம். வெளிப்படையா பாடலுக்கு பொருள் தர்மயாதனம் கொடுத்துட்டாங்க. இந்த செய்தி திடுக்கிட போதுன்னு தான் பயந்து மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாட்களை தவத்து மேல செலுத்திட்டாங்க. தொடர்ந்து பிராணவாயு, இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிச்சிடுறேன், விளக்க உரையை படிச்சிடுறேன். பிராணவாயு 20 நாள் இடைநாடி வழியே இயங்கினால் வாழ்நாள் 6 திங்களாம். 25 நாள் இயங்கினால் 3 திங்களாம். 26 நாள் இயங்கினால் 2 திங்களாம். அவ்வளவுதான். இடது மூக்கு வழியா, இடது நாசி வழியா சுவாசம் தொடர்ந்து ஓடிச்சுன்னா இது பட்டவர்த்தனமாக பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்படி சொன்னோம்னா மனசோர்வு ஏற்பட்டு விட போகிறது, உளச்சோர்வு வந்து விட போகிறது, உளவியல் ரீதியாக எதிர்மறை எண்ணம் மேலோங்கி விட போகிறது என்பதற்காக ஆசிரியர் பெருமக்கள் இந்த 20 நாட்கள் தொடர்ந்து தவம் செய்தால் 6 மாதத்தில் சித்தி அடையலாம், அதாவது இறை தரிசனம் செய்யலாம் புருவ நடுவிலே. 25 நாட்கள் தவம் மேற்கொண்டால் அம்மையப்பரை தரிசனம் செய்யலாம் 3 திங்களுக்குள். அதே 26 நாட்கள் தொடர்ந்து தவம் செய்தால் புருவ நடுவில் இறங்கக்கூடாது, 2 மாசத்துல இறை தரிசனம் செய்யலாம். சூத்திரத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. அதாவது பாட்டுக்கு உண்டான பொருள் வேற, எதிர்மறையா சொன்னோம்னா ஏதாவது ஆகும். அதாவது இந்த மனசு எப்பயுமே நல்லதை சொன்னா பற்றாது, அதே எதிர்பதமான ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உடனே பற்றிக்கும். இதுதான் மனத்தினுடைய இயல்பு. அதாவது நல்ல விஷயம் 100 நடந்தாலும் அது செவியில ஏறாது. அதே ஒரு தீய விஷயம் 1 நடந்துட்டா போதும், அது ஊரு ஃபுல்லா பரப்பிடும். அதான் பொய். உண்மை ஊரு போய் சேர்றதுக்கு முன்னாடி பொய் என்ன பண்ணிடும், அந்த லோகத்தை தாண்டிடும். அது போலதான் எதிர்மறையா இந்த பாட்டை விளக்காம ஏன் இருக்கிறது அப்படியே சொல்லுவானே. 20 நாள் இடது நாசியில ஓடுனா வாழ்நாள் 6 திங்களாம் அப்படின்னா 6 மாசம் தான் அந்த உடம்புல உயிர் இருக்கும், அவ்வளவுதான். இதை வெளிப்படையா சொன்னோம்னா என்ன ஆக போகுதுன்னு பயந்து தான் மற்ற ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை தவத்து மேல செலுத்த சொல்லிட்டாங்க. அப்படி நாசி ஓடுதா, நீ புருவ நடுவுக்கு வந்துரு, அதாவது உபதேசம் பெற்றுக்கொள், குரு உபதேசம் பெற்றுக்கொள்வாயாக. அதான் சூட்சம். விதி 6 மாசம் தான் இருக்குதுன்னா அத மதியால வெல்லணும்னு ஆசைப்படுறேன்னா குருநாதர்கிட்ட போயிடு. குருவோட பார்வையோ, குருவோட எச்சிலோ, குருவோட வஸ்திரமோ, குருவோட இருப்போ, குருவோட தீண்டலோ, குருவோட பார்வையோ ஏதோ ஒண்ணு பட்டுச்சுன்னா நீ மாறிடும், விதி மாறும். ஒரு உத்தமமான குரு பார்வை பட்ட உடனே தேடல் உள்ள அந்த சீடனுடைய உயிர் மாறும், நிலைமை மாறும். பார்வைப்படணும். ஒண்ணு அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும், ஒண்ணு அவருக்கு தொண்டு செய்யணும், இல்லைன்னா அவருக்கு வஸ்திரம் வாங்கியாவது கொடுக்கணும், இல்ல அவருக்கு ஏதாவது உணவுக்கு ஏற்பாடு செய்யணும். எப்படி குருவரலை பெறலாம்? குருவரலை பெறுவது எப்படி? பணிவாலும் பக்தியாலும் தொடர்ந்து அவரை நினைப்பதாலும் அவருடைய கருணையை நாம் பெறலாம்.
குரு பக்தி, குரு பக்தி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்போ குருநாதருடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பொழிப்புரையாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இடது நாசி வழியாக 20 நாள் சுவாசம் நடந்ததுன்னா 6 மாசம் தான் உயிரோடு இருப்பான்றத பகிரங்கமா எழுதிட்டாங்க. 25 நாள் தொடர்ந்து ஓடிச்சுன்னா 3 மாசம் தான் அந்த உயிர் உடம்புல இருக்குன்றதை எழுதிட்டாங்க. அது 26 நாள் தொடர்ந்து அந்த சுவாசம் நடக்குது, இடது நாசிலேயே ஓடுது அப்படின்னா அது 2 மாசம் தான் அந்த உடம்பு இருக்க போகுது, அவ்வளவுதான். இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க இதை வெளியே சொன்னா எதிர்மறையா போயிட போகுதுன்னு சொல்லி அந்த நாட்களை தவத்து மேல கூட்டுங்க. குரு உபதேசம் பெற்று வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில நிறுத்துங்க. வாழும் போது திருவடி பேரு பெறுவது எப்படி? வாழும் போது திருவடி பேரு பெறுவது எப்படி? தன்னைத்தான் அறிந்து இன்பம் வருவது எப்படி? தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னில் இருக்கும் ஈஸ்வரனை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்து இன்பம் வருவது எப்படி? தன்னை தானே அறிவது எப்படி? இதெல்லாம் ஞானத்துக்கான அடிப்படை. தன்னை நடத்துவது எது? இதெல்லாம் ஞானத்துக்கான அச்சாணி கேள்விகள். எது எம்மை படைத்தது? எது எம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது? எது எம்மை முடித்து வைக்கப் போகிறது? எது எமக்கு அருளிக் கொண்டிருக்கிறது? எது எம்மை இறைவனையும் என்னையும் எது மறைத்து வைத்திருக்கிறது? இந்த 5 கேள்வி வரணும். எது எம்மை படைத்தது? இப்படி வச்சுக்கலாம். எது என்னை படைத்தது? எது என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது? எது என்னை முடித்து வைக்கப் போகிறது, அதான் துடைக்கப் போகிறது? எது என்னை மறைத்து வைத்திருக்கிறது? எனக்கு என்னை அறிமுகப்படுத்தாமல், எனக்கு என்னை தெரிவிக்காமல் எது மறைத்து வைத்திருக்கிறது? எது எனக்கு அருளி கொண்டிருக்கிறது? இந்த 5 கேள்வி வந்ததுன்னா உத்தமம். இதுதான் தேடலின் உச்சம். இதுதான் தேடலின் உச்சம். இந்த கேள்வி நிச்சயம் வரணும். இதான் முதல் ஞானத்துக்கு அடிப்படை. இந்த உலகத்து உயிர்களை பார்த்து பிரமித்து போனோம். முதல்ல பார்த்து பிரமிக்கிறோம். 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சியா 2 பட்டாம்பூச்சியா? ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தா ஒரு கலர்ல இருக்குது, இன்னொரு பட்டாம்பூச்சி பார்த்தா இன்னொரு கலர்ல இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வண்ணத்து பூச்சி. ஒரு பட்டாம்பூச்சி போல இன்னொரு பட்டாம்பூச்சி இல்லை. விதவிதமான பட்டாம்பூச்சி. படைப்பின் ரகசியம் புதிரா இருக்குது இல்லையா? மண்ணு கொத்துனா அதுல புழு இருக்கு, மாம்பழத்தை வெட்டினா அது உள்ள புழு இருக்கு, மனுஷனுக்குள்ளேயும் புழு இருக்கு. எத்தனை உயிர் பா! எண்ணி பார்க்க முடியாத உயிர், சொல்லி முடியாத உயிர். அளந்து வச்ச மாதிரி 84 லட்சம் யோனி பேதம் சொல்லியாச்சு. அத்தனை உயிர் கிருமி முதல் கொண்டு. கீர்த்தி திரு அகவல்ல வரும். கிருமி என்ற சொல்ல திருவாசகத்துல கேட்கலாம். கிருமி முதற்கொண்டு, அதாவது 5 திங்களில் 6, ஒரு திங்களில் 2 திங்களில் 3 திங்களில் 4 திங்களில் 5 திங்களில் அப்படின்னு சொல்லிட்டு 6 திங்கள் 7 திங்கள் சொல்லி 8 திங்கள் நம்முடைய பிறப்புடைய ரகசியத்தை இந்த கீர்த்தி திரு அகவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒலிக்க வச்சிருப்பாரு சாமி.
மாணிக்க வாசகர். நாம எப்படி உற்பத்தி ஆனன்றத சொல்லி வச்சிருப்பார். எப்படி நம்ம பூமிக்கு வந்தோன்றத சொல்லி வச்சிருப்பார். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, இந்த படைப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நாம மறந்துட்டதுனால நமக்கு துன்பம். அதான் சொன்னேன், எது நம்மை படைச்சதோ, எது நம்மளை காப்பாத்திட்டு இருக்குதோ, எது நம்மள துடைக்க போதோ, எது நம்மள மறைச்சு வச்சிருக்கோ, எது நம்மள அருளி கொண்டிருக்கிறதோ, அந்த மேலான பரம்பொருளை நாம் தொடவே இல்லை, தேடவே இல்லை. அதாவது படைத்தவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருளில் மூழ்கி விட்டோம். படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருளில் நாம் மூழ்கி விட்டோம். அப்படி மூழ்கினதுனால துன்பம். அப்போ உண்மையிலே யாரை பிடிக்கணும்? நம்ம பரம்பொருளை தான் பிடிக்கணும். பரம்பொருளை எப்படி பிடிக்கணும்? குருவர்களோட பிடிக்கணும். குருவர்கள் எப்ப கிடைக்கும்? தேடுனா கிடைக்கும். எப்ப தேடுவோம் நம்ம? அதானே சிக்கல். வலி வந்தாதானே தேடுவோம். தலையை எப்ப நம்ம கவனிப்போம்? தலைவலி வந்தா தான் கவனிப்போம். வயிறு நம்ம எப்ப கவனிப்போம்? வயிறுல வலி வந்தா தான் கவனிப்போம். அப்ப தன்னை அறியணும்னா தனக்கு ஒரு சோதனை வந்தா தான் நமக்கு அதை பத்தின அக்கறையே வரும். அதுக்குதான் சோதனைகள். அப்போ நமக்கு வாழ்க்கையில இடுக்கண் ஏன் வருகிறது என்று சொன்னால், நமக்கு துன்பம் ஏன் வருதுன்னு சொன்னா, இறைவனை உணர்வதற்காக வருகிறது. இறைவனை உணராததால் வருகிறது. இதான் ரகசியம். இறைவனை உணர்ந்துட்டோம்னா நமக்கு துன்பம் கிடையாது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ரெண்டுத்தையும் கையில யார் வச்சிருக்கிறது? சாமி தான் வச்சிருக்காரு. நினைச்சா சந்தோஷப்படுத்தலாம். அதான் யார் ஒருவர் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே. அவர் சாவி கொடுத்தாருன்னா ஆட போகுது, அவ்வளவுதான். சந்தோஷமா வச்சுக்கிறது அவர்தான், துக்கமா வச்சிருக்கிறது அவர்தான். இது எல்லாம் மாறணும்னா பணியணும். இந்த பணிவை தான் சாமி எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தேவர்களாக இருந்தாலும் சாமி எதிர்பார்க்கிறது பணிவு மட்டும்தான். ஏன்னா எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். கொஞ்சம் ஆணவம் தலை தூக்குனா அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு சாமி ஒரு ஏற்பாடு பண்ணிடுவார். நிச்சயம் பண்ணிடுவார். தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. படைப்பின் ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச தக்கன் தலை இழந்தான். ஏன்னா ஆணவத்தால. சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பெற. அழிந்தன முப்புறம் இல்ல, அழிந்தன முப்புறம் வராது. சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. சூரியனுடைய பல்லு 32 நொறுங்கி போச்சு. ஒரே குத்துதான். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோனென்றே உந்தி பெற. விட்டு அடியில அடி வாங்கின்னு ஓடினான். உடனே குயிலா மாறிட்டான். யாரு? இந்திரன். ஓடியே போயிட்டான். பொந்துல ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். அந்த குயில் உருவம் எடுத்து, குயில் மறைஞ்சுக்க இல்லையா, அது மாதிரி. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. விட்ட உடல ஓடி போயிட்டாங்க தேவர்கள். ஆணவம் மட்டும் வரக்கூடாது சாமிக்கு முன்னாடி. ஆணவம் மட்டும் வரக்கூடாது. தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்பூரா உந்தி பெற. அச்சு முறிஞ்சிச்சான். எல்லா தேவர்களும் சிவபெருமானை காப்பாற்ற போறது நம்ம தான் நினைச்சாங்களாம்.
அங்க விநாயகரை உட்கார்ந்து அந்த அச்சு அச்சு முறிச்சது அவர்தான். கடானை எடுத்து விட்டாரு. ஏன்னா தேவர்கள் ஆணவம் வந்துச்சு இல்ல, தேவர்களுக்கு என்ன ஆணவம் வந்துச்சு? அப்பா இல்ல நான் தான் இருக்கிறேன், அம்பா நான் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு தேவர்களுக்கும் என்ன வச்சுதான் சாமி வின் பண்ண போறாரு. யார? முப்பொருத்தை எரிக்க போறாரு. இது எல்லாம் பார்த்தாரு சாமி. இவங்களுக்கு எல்லாம் இந்த எகதாளமும் தானுன்ற நினைப்பும் இருக்குதேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு, சிரிச்சே முப்பொருத்தை எரிச்சாராம். சிரிச்சே முப்பொருத்தை எரிச்சாராம். அதுக்கு முன்னாடி அவனுக்கு உருவம் உண்டாக்குன தேர் இருக்கு இல்லையா, எம்பெருமான் வந்து உட்கார தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. தாம் அடி இட்டலும், காலை வச்ச உடனே முடிஞ்சு போச்சான். எல்லாம் விநாயகர் முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? விநாயகர் தான் அந்த தேருடைய அச்சை முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. தாம் அடி இட்டாலும் உண்மை புரியுதா? சாமி கால வச்ச உடனே தேர் பந்தா அப்படியே முழுங்கி போச்சு. தேரை உற்பத்தி பண்ணவன், தேர்ல இருந்தவன் விஷ்ணு, பிரம்மன், தேவர்கள், அவங்கவுங்க ஒரு பங்களிப்பை கொடுத்து முப்புறத்தை எரிக்கணும்னு சொல்லிட்டு சாமி வந்து ஏறி வந்து அந்த வில்ல தொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. நெவர் நெவர். எப்போ எதிர்பார்த்து சரி அப்பவே அதை உடைச்சிருவார் சாமி. அப்போ தான் சாமிக்கு உதவ போறேன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டானா. அதனாலதான் சாமி சிரிச்சே எரிச்சாராம். ஒருபோதும் ஆணவத்தை என்ன பண்ண மாட்டாரு சாமி, அசெப்ட் பண்ண மாட்டார். அப்ப நமக்கு பணிவு இருக்கணும், பக்தி இருக்கணும் குரு மேல. அப்படி இருந்ததுன்னா நிச்சயம் திருவருளை நிச்சயம் பெறலாம். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. தேவர்களுக்கே இந்த நிலைமை, சாதாரண மானுட நம்பம், சாதாரண மிருக நிலையில இருக்கிற மானுட நம்பம். மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். நம்ம எல்லாம் மிருகம் தான். ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுவோம், ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிப்போம், ஆளுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஆளு போன பிறகு வேற மாதிரி இருப்போம், ஆளு இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஆள் இல்லாத பிறகு ஒரு மாதிரி இருப்போம். அதனாலதான் மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். நாம எல்லாம் மிருகம். இந்த மிருக நிலை தெய்வ நிலையா மாறுவதும், இந்த தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போவதும் சாமியோட கருணை. அதாவது மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு போனோம், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போனோம், தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போனோம். அவ்வளவுதான். இது ஒரு படிக்கட்டு, அவ்வளவுதான். நாம எல்லாருமே அடிப்படையில மிருகம் தான். சும்மா பேருக்கு மனுஷன் சொல்லிக்கிறோம், சும்மா பேருக்கு மனுஷன் சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாம் மிருகம் தான். அப்படிதான் எழுது, மேன் இஸ் சோசியல் அனிமல். அப்படிதான் வரலாறு சொல்லுது. மனிதன் அடிப்படையில் ஒரு மிருகமாவான். அந்த மிருகத்தை கையாள்வது எப்படி? இதான் உளவியல். இயல்பாவே ஒரு மனுஷன் மிருகம் தான். அப்புறம் தான் உறவு, அப்பா பாட்டி எல்லாமே, தாத்தா எல்லாம். அப்ப அந்த மிருகத்தை கையாள்வது எப்படி? எல்லாருக்குள்ள மிருகம் இருக்கு. இப்படி மனித பரிமாண வளர்ச்சியில இந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வந்தது, பக்குவப்பட்டதுனால வந்தது. நாகரிகங்கள் தோன்றின நிர்வாணத்திலிருந்து உடைக்கும், உணவுக்கும், பிழைப்புக்கும் இந்த பரிமாண வளர்ச்சி மாறி மாறி வந்திருக்கு. நாடோடி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான், அவனால குடியேறினான், குடியேறியவன் குடியானவனானான். இப்படிதான் வரலாறு சொல்லுது. தண்ணியை நக்கி தான் குடிச்சான் முதல்ல, பிறகு கைகளின் பயன்பாடு தெரிஞ்சது. சக்கரத்தை கண்டுபிடிச்சான், டிரான்ஸ்பர்மேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொருள் எடுத்து போறதுக்கு சக்கரம் தேவைப்பட்டது. நெருப்பை கண்டுபிடிச்சான், அதுக்கு முன்னாடி பச்சையா தான் சாப்பிட்டான். பச்சையா தின்னுட்டு சுட்டு சாப்பிட்டான். சுட்டு சாப்பிட்டதனுடைய விளைவு அது ஒரு நாகரிகமாச்சு. அப்ப நெருப்பு கண்டுபிடிச்சது ஒரு நாகரிகம், சக்கரத்தை கண்டுபிடிச்சது ஒரு நாகரிகம், உடையை கண்டுபிடிச்சது ஒரு நாகரிகம்,
உணவை கண்டுபிடிச்சது ஒரு நாகரிகம். நாடோடியா இருந்தவன் ஒரு இடத்துல நின்னது ஒரு நாகரிகம். அதுக்கப்புறம் குடியானவன் ஆனது ஒரு நாகரிகம். மிருக நிலையிலிருந்து பக்குவப்பட்டு உறவுகள்ல ஒரு உறவை ஏற்படுத்த அது ஒரு நாகரிகம். எப்படி வேணா வாழலான்ற ஒரு மிருக நிலையிலிருந்து இப்படிதான் வாழணும்னு முடிவெடுத்தது ஒரு நாகரிகம். இப்படிதான் குடும்ப அமைப்பு வரணும்னு எடுத்தது ஒரு நாகரிகம். இப்படி மனிதகுல வளர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப பிரமிப்பானது. நம்ம நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ரொம்ப தேர்னதுதான் இந்தியா. அதுல ரொம்ப தேர்னதுதான் பாரதம். அதுல ரொம்ப தேர்னதுதான் தமிழ்நாடு. அதுல ரொம்ப தேர்னதுதான் தென்னாடு. கண்டுபிடிப்பு மனித பரிமாண வளர்ச்சியில தொன்மையான சமயத்தை கண்டுபிடிச்சது, தொன்மையான வழியை கண்டுபிடிச்சது, தொன்மையான நேர்த்தியான நிம்மதியை கண்டுபிடிச்சது, சாஸ்வதமான பொருளை கண்டுபிடிச்சது. எல்லா பெருமையும் நம்ம மண்ணுக்கு சேரும். அப்ப தேடி 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 தேடலுடைய விளைவுதான் கோயில். இந்த உயிர் எங்க போய் முடியுதுன்றதனுடைய அடையாளம் தான் கோயில். ஆண்டு அனுபவிச்சு நொந்து நூலாகி இந்த வாழ்க்கை எங்க முடியும்னு அனுபவிச்சு கண்டுபிடிச்சதுதான் கோயில். இங்க தாண்டா முடியுது, அவ்வளவுதான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இங்கதான் முடியுது, அவ்வளவுதான் முடியுது. ரகசியத்தை உடைச்ச இடம் கோயில். அதுதான் அன்பே சிவம்னு முடிச்சாங்க. பெரிய கண்டுபிடிப்பு. அன்பே சிவம்ன்ற சொல்லு பெரிய கண்டுபிடிப்பு. உயிர் முடிகிற இடம், உயிர் தொடங்குற இடம். அன்பு அறிவு இரண்டு என்பர் அறிவிலார். அதுதான் அறிவா இருக்குது, அதான் அன்பா இருக்குது. அறியாமையாவும் அதான் இருக்குது, அறிவாவும் அதான் இருக்குது. இப்படி தேடி தேடி கண்டுபிடிச்ச விளைவுதான் சைவ சமயம். அது தொன்மையானது. அப்படி இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, குரு அருள் இருந்தா மட்டுமே இந்த பாடலுக்கு பொருளை கேட்டு பதறாம தவத்துல உட்காரத்துக்கு ஒரு ஏற்பாடு நடக்கும். அந்த ஏற்பாட்டினால விதி மாறும். விதி மாற்றக்கூடிய ஆற்றல் குருவருளுக்கு உண்டு. திருவருளுக்கு அருள் மட்டும்தான் தெரியும். குருவருளுக்கு தான் குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. சாமி தான் அது. குரு கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. பக்குவப்பட்ட ஆன்மாக்குள்ள மேல அனுப்பு, அவ்வளவுதான். பக்குவப்பட்ட ஆன்மாக்குள்ள மேல அனுப்பு. பெண் பித்தன் காணேடி. ஏன் உங்க ஆளு பொம்பளை மேல மோகமா இருக்கிறாரு? காயில் உலகனைத்தும் அது இல்லை. அப்படி பெண்பால் ஈசன் இல்லைன்னா எல்லாருமே யோக எழுதி விடுவார்கள். எல்லாரும் கைலாயத்துக்கு வந்தாங்கன்னா அப்ப இடம் எல்லாம் போயிடல, பூமியில பூமி வெறிச்சோன்னு போயிடுமே. அதனாலதான் ஆசா பாசங்களை உண்டாக்கி பாசத்தை உண்டாக்கி சாமி என்ன பண்ணாரு? தனு கரண புவன போகங்களை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? தனு கரண புவன போகங்களை கொடுத்து உயிர்களை அனுப்பி வச்சார். எல்லாருக்கும் கொடுத்துட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அங்க கைலாயத்துல என்ன பண்ண முடியும்? பிக்ஸ் பண்ணி இருக்க முடியாது, எல்லாரும் இருக்க முடியாதுல்ல. அப்ப எல்லாருக்கும் யோகம் வாய்க்காது. ஒரு சில உயிருக்கு சரியை கிடைக்கும், சரி கொஞ்ச நாள் சரியில் இருக்கட்டும்னு விட்டுறாரு. ஒரு சில உயிரை பக்குவப்படுத்துறதுக்கு கிரியையில கொண்டாடுறாரு. ஒரு சில உயிரை யோகத்துக்கு கொண்டாடுறாரு. ஒரு சில உயிரை ஞானத்துக்கு கொண்டாடுறாரு. ஒரு சில உயிரை அனுபூதி அடைஞ்சு பக்குவமட வச்சு ஞானியா மாத்துறாரு. கோடியில ஒருத்தனை ஈஸ்வரனா மாத்துறாரு. லட்சத்துல ஒருத்தனை லட்சாதிபதியா மாத்துறாரு. இப்படி எல்லாருக்கும் எல்லா பதமும் கொடுக்கறது இல்லை சாமி. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே கொடுக்கிறார். நாம நினைக்கிறோம் எல்லாரையும் சிவனடியா மாத்தலான்னு. வாய்ப்பே இல்லை. 6 சமயமும் சாமி தான் கையில வச்சிருக்கிறார். எல்லா மதங்களையும் சாமி தான் கையில வச்சிருக்கிறார். தெரிஞ்சே தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா? அவருக்கு நிச்சயம் தெரியும். சாமிக்கு தெரியாத ரகசியமா? நாம யாரு சைவ சமயத்தை பரப்புறதுக்கு?
சாமி நினைச்சா தான் பண்ண முடியும். ஏன்னா மாற்று சமயமாவும் அவர் தான் இருக்கிறார், மாற்று மதமாவும் அவர் தான் இருக்கிறார், அண்டை நாடாவும் சாமி தான் இருக்கிறாரு, 6 கண்டமும் சாமி தான், பூமி நாதனாரும் சாமி தான் இருக்கிறாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம மட்டும்தான் பூமியில இருக்கணும். சத்தியமா இல்ல. 84 லட்சம் உயிர் அப்படிதான் நினைக்குது. எறும்பு தன்னை ராஜாவா நினைச்சுக்குது, யானை தன்னை ராஜாவா நினைச்சுக்குது, எறும்பு முதல் யானை வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் அந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்குது. நம்ம மட்டும் தான் நினைச்சுக்கிற இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. சத்தியமா இல்லவே இல்லை. ஒரு பூனை என்ன கம்பீரம் நடக்குது பாத்தீங்களா வீட்டுல? இவ்வளவு லட்சக்கணக்கான போட்டு வீட்டை கட்டியிருப்போம் நம்ம. அது குட்டி போட்டு ராஜாங்கத்தை நடத்தும். அப்ப பாருங்க, அப்ப அதுக்கு எவ்வளவு தெம்மாங்க இருக்குன்னு நடைய பாருங்க. என்னவோ அதுதான் பல லட்சம் போட்டு வீடு கட்டின மாதிரி நடக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? சிவபெருமானே நாம மட்டும் இல்ல, இந்த பூமியில எல்லா உயிருமே தன்னை மேலான அறிவுள்ள பிராணியா நினைச்சுக்குது. நம்ம மட்டும் இல்ல, எல்லா உயிருமே அப்படிதான் நினைச்சுக்குது. நல்ல பாம்பு முதற்கொண்டு சாரப்பாம்பு முதற்கொண்டு தனக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டதாக அது கருதுகிறது. அப்போ என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன் அப்படின்னு வரும் இல்லையா? என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன், நமக்கு மட்டுமா ஈசன்? என்னுடைய அப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். இந்த உண்மையை தெரிஞ்சு குருவர்களோட அருளை நம்ம பெற்றுட்டோம்னா இந்த விதிய மதியால வெல்லலாம். இந்த 20 நாள் 25 நாள் 26 நாள் இந்த சுவாசத்தை பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. அப்போ இனிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். குரு தொட்டு காமிக்கணும், குருவுடைய அருளை நம்ம பெறணும். குரு அருளை பெறுவது எப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரிதான் பணிவால பக்தியால கருணையால நம்ம அவருடைய அருளை பெற்றுட்டோம்னா திருவருள் நமக்கு நிச்சயம் வாய்க்கும். அப்போ நம்ம முதல்ல ஏங்கி கேட்க வேண்டியது என்னன்னா, குருவருளை தான் கேட்கணும். எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமி, எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமி, நான் அறியாமல் இருக்கிறேன். செய்வது ஒன்றும் அறியேனே, செய்வது ஒன்றும் என்ன செய்யணும்னு தெரியலையே சாமி, வாழ்க்கை புதிரா இருக்குதே, ரொம்ப புதிரா இருக்குதே, ரொம்ப புதிரா இருக்குது, அடுத்தது என்னன்னு தெரியலையே, செய்வது ஒன்றும் அறியேனே. அதான் அப்போ ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு விடை கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்து கிடைக்கும். குரு நமக்கு தெளிவு தருவார். தெளிவு நிச்சயம் ஏற்படும், குருவர்களால மட்டும்தான் ஏற்படும். அப்ப நம்ம கெஞ்சி கேட்க வேண்டியது என்னன்னா, குருவர்களை கேட்கணும். அப்பா எனக்கு வாழ்க்கையை உணர்த்தி கொடுங்க, எனக்கு என்ன காமிச்சு கொடுங்க, எனக்கு என்ன தெளிவிச்சு கொடுங்க. அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயம் விடை கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சாமி நம்மளுக்கு விடை கொடுப்பாரு. அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்கல பூமியில. காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்கல. எல்லாம் காரணத்தோட தான் நடக்குது, எல்லாம் காரியத்தோட தான் நடக்குது. அப்ப அதுக்கு கர்த்தா யாருன்னு பார்க்கணும். காரியமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்க கர்த்தா, காரிய காரண கர்த்தா, அந்த கர்த்தா தான் சிவபெருமான். எந்த கர்த்தாவே அப்படின்றாங்கல்ல, அந்த கர்த்தா தான் சிவபெருமான். அவங்க கர்த்தான்றது யாரு சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? சிவபெருமானுக்கு ஸ்தோத்திரம் அர்த்தம். கர்த்தர்னா யாரு? சிவபெருமான் தான். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கர்த்தா அவரே காரணமாகிறாரு. அப்ப கர்த்தாவாக இருக்கும்போது சிவமாக இருக்கிறது, அது காரணமாக போது நாரணன் ஆகிறது. அப்ப காரணம் நாரணம் அப்படின்னுவாங்க. அப்ப காரணத்துக்கு மேல ஒரு கர்த்தா இருக்கின்றான், அவனே சிவம். சிவம் இசையவில்லை என்றால் காரணம் இல்லை, காரணம் இல்லை என்றால் காரியம் இல்லை. அப்ப காரியம் மாற்றுவது பிரம்மா. அப்ப காரிய காரண கர்த்தா, இந்த மும்மூர்த்திகள் வந்துட்டாங்களா? அப்போ ஒரு செயல் நடக்கணும்னா இது 3 வேணும். காரியம், காரணம், கர்த்தா. இது 3 பேர் இல்லைன்னா முடியாது. அப்ப என்கிட்ட கர்த்தாவேன்னு சொல்றது தப்பே இல்லைல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது தப்பு இல்லைல்ல. எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை. நம்ம சொல்லு, அதெல்லாம் நம்ம சொல்லாடல்கள், விசுவாசம்.
விசுவாசம், ஜபம், உபவாசம். அதுல இருக்கிற சொல்லலாம் பாருங்களேன், மொழிபெயர்த்த சொல்லலாம் நம்ம சொல்லு, அற்புதமான சொல், நம்ம பயன்படுத்த வேண்டிய சொல்லு அதெல்லாம். ஞானஸ்தானம், இது எல்லாம் நம்ம சொல்லு. ஆமா. அப்ப குரு உபதேசம் இருந்ததுன்னா இந்த பாட்டை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். எப்படி பூணூல் கல்யாணம் மாதிரி குழந்தைக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி காப்பாத்தி விட்டுறாங்களோ, அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது ஞானம் தான். அதுக்கப்புறமா தான் எல்கேஜி, யூகேஜி, அந்த கேஜி, இந்த கேஜி, ப்ரீ கேஜி, நீ எங்க வேணாலும் போ. முதல்ல ஞானத்தை பெற்றுக்கொள். நீ உன்னை அறிந்து கொள்ளாமல் நீ எதை அறிந்து என்ன பிரயோஜனம்? நீ உன்னை அறிந்து கொள்ளாமல் நீ எதை அறிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? இதான் அந்த கேள்வி. அப்போ இந்த சுவாசத்தை ஒரு குழந்தைக்கோ, பிறந்த குழந்தைக்கோ, இல்ல குழந்தை வளர்ந்து வரும்போது நம்ம கவனிக்கணும். நம்ம கவனிக்கணும். கவனிச்சாதான் அந்த சுவாசத்தினுடைய இடது நாடியில ஓடுதா, வலது நாடியில ஓடுதா, வலது நாசி பயணிக்குதா, இடது நாசி பயணிக்குதா அப்படின்றத ரகசியத்தை நமக்கு உடைச்சு சொல்லியிருக்கிறாரு. இதை பகிரங்கமா சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. ஒரு ஆளு 6 மாசம் தான் உயிரோட இருக்க போறாங்க, இல்ல 2 மாசம் தான் உயிரோட இருக்க போறாங்கன்னா சுவாசத்தினுடைய அளவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், தப்பு இல்லை. தெரிஞ்சு குரு உபதேசம் பெற்று அந்த நாடியை மாத்தி அமைக்கக்கூடிய விதி, மாற்றக்கூடிய ஆற்றல் குருக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சுவாசத்தினுடைய அளவை நம்ம மாத்தலாம். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ குரு என்றவர் எவ்வளவு பெரிய பொக்கிஷமானவர், புரியுதா? சுவாசத்தினுடைய அளவையே மாற்றக்கூடிய அளவு அவருக்கு இருக்கு, அறிவு இருக்கு. அப்போ ஆயுள் பரீட்சைன்றது சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொன்னேன், கருப்பு பலகை மாதிரி ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா, ஸ்லேட்னு சொல்றாங்களே, கரும்பலகை, நல்லா கோவை இலையை போட்டு தேய்ச்சிட்டு சுத்தமான ஒரு கரும்பலகை எடுத்து மூக்குக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த சுவாசம் போய் அதுல படும். எது வரைக்கும் படுதுன்னு பாருங்க, எந்த நாசியிலிருந்து படுதுன்னு பாருங்க. அப்படி படும்போது அந்த இடம் ஈரமாகும், ஈரப்பதம் வரும். அதை அளந்துக்குங்க, அவ்வளவுதான். உங்க மூக்குக்கும் அந்த நாசி பற்ற இடத்துக்கும் உள்ள தூரத்தை மட்டும் அளந்துக்குங்க, அவ்வளவுதான். அந்த அளவுல இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் பரீட்சையை இப்ப எங்க முடிக்கிறாரு? இடது நாசி வழியா போற சுவாசத்துல வச்சு முடிக்கிறார். 6 விரல் இடை, பிறகு 7 விரல் இடை, 8 விரல் இடை, 9 விரல் இடை, 10, அப்புறம் 15, அப்புறம் இடது நாசி வழியே ஓடுறது, அளவு சொல்லி இத்தனை நாள் ஆயுள் எல்லா கணக்கையும் சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 20 நாள் தொடர்ந்து இடது நாசியில ஓடனா இதுதான் சொன்னார். 5 மாசம், 6 திங்கள், 6 மாசம், மன்னிக்கணும், 20 நாள் இடது நாசி வழியா சுவாசம் போச்சுன்னா 6 மாசம் ஒருத்தர் உயிரோடு இருப்பாங்க. இதுதான் நம்ம மாற்றி எப்படி யோசிக்கணும்னா, அப்படி இடது நாசில தான் ஓடுதா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா உங்களால? உடனே குருநாதர்கிட்ட கேளுங்க, இல்ல குருநாதரை வேண்டுங்க, அப்பா என்னுடைய நாசியில இருந்து வலது நாசிக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், தவத்துல எப்படி உட்காரணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் சொன்னேன், குருவர்கள் இல்லைன்னா திருவர்கள் இல்லை. அதான் விதியை மாற்றக்கூடிய பாங்கு உண்டு. விதியை வெல்லுவது எப்படி ஒரு புத்தகமே இருக்குது. விதியை வெல்லுவது எப்படி? விதி தான், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஏலாதனை எல்லாம் ஏல்விப்பானாய் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இருநில நாய் தீயாகி நீருமாகின்ற பாட்டு எடுத்தீங்கன்னா தெரியும். முடியாததெல்லாம் முடிய வைக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. முதல வாயிலிருந்து குழந்தை வந்தது ஆச்சரியம் தானே, இயற்கைக்கு முரணானது தானே. கலசத்திலிருந்து எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை படைக்கிறதுன்றது
இயற்கைக்கு முரணானது தானே. சாம்பல்ல இருந்து அஸ்தியிலிருந்து பூம்பாவை எழுப்புறாருன்னா அது ஆச்சரியம் தானே. பாம்பு கடிச்ச குழந்தைய கொண்டாந்து நிறுத்துறாருன்னா, சின்ன திருநாவுக்கரச கொண்டாந்து நிறுத்துறாரு, எப்படி அது? பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு, அந்த குடும்பம், அது குடும்பமே பெரிய எல்லாமே அவர் மேல இருக்க அன்புனால திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே பேரு திருநாவுக்கரசு தான். அவர் மேல உள்ள அன்புனால. அவரே ஆச்சரியப்பட்டு போவார் நாவுக்கரசரே. இது என்ன, அது போற இடங்கள்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. அந்த வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, பாம்பு தீண்டியது. அப்ப ஏலாதனை எல்லாம் ஏல்விப்பானாய் அப்படின்றது உண்மைதானே. அப்ப நடத்துவார்ல நம்மளையும் சாமி. முடியாததெல்லாம் முடிக்க வைப்பார்ல. அப்ப முதல வாயில இருந்து வந்தது பையன் தானே. எந்த வயசுல செத்து போனானோ அந்த வயசுல இருந்து மீண்டும் கொடுத்து திருப்பியும் இப்ப எந்த வயசுல இருப்பான்னு அந்த வயசுக்கு கொண்டாந்து கொடுத்தது உண்மைதானே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ இந்த விதி விஞ்ஞானம், அதை மாற்றக்கூடியது மெய்ஞானம். அதற்கு வேணும் பக்தி, பணிவு, கருணை, குருநாதருடைய அருள். அப்ப முடியாததெல்லாம் முடியும், தெரியாததெல்லாம் தெரியும், ஆகாததெல்லாம் ஆகும், புரியாததெல்லாம் புரியும். அப்ப யாருடைய கருணை வேணும்? சாமியோட கருணை வேணும். அருளாளர்களுக்கு நடந்தது போல் நிச்சயம் நமக்கு நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், ரொம்பலாம் சோதிக்க வேண்டாம். இன்னைக்கு அற்புதம் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன அற்புதம்? உயிரோடு இருக்கிறதே அற்புதம் தான். உயிரோடு இருக்கிறதே அற்புதம் தான். காலையில எழுந்தவங்களை நீங்க பாக்குறதே அற்புதம் தான். தூங்கி எழுந்து நீங்க உங்களை நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது காலை வணக்கம் கொடுக்கறதே அற்புதம் தான். வாட்ஸ்அப்ல பதில் கொடுக்குறீங்க, அதுவே அற்புதம் தான். அப்போ அடி சாமி நம்மள உயிரோட வச்சிருக்கான், அதுவே போதும். அதுவே போதும், அதுவே போதும். சரி, பாட்டு இன்னொரு முறை சிந்திச்சிடலாம். கருதும் இருபதில் காண ஆறாகும், கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம், கருதும் இருபதுடன் ஆறு காணில் கருதும் இரண்டென காட்டலுமாமே. அப்ப பிராணவாயு இடது நாசி வழியா இயங்குனா வாழ்நாள் பத்தி 6 மாசத்தை பத்தி சொல்லிட்டார். 20 நாள் 25 நாள் இயங்குனா 3 மாசம் சொன்னாரு. 26 நாள் இயங்குனா 2 மாசம் சொல்லிட்டார். சரி, இது சூத்திரம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அது சொல்லுங்க. நல்ல குருநாதர் இப்படி விடுவாரா? சாவடிக்கு விடுவாரா? செத்து போறதுக்கு விடுவாரா? விட மாட்டார். பணிஞ்சிட்டவங்களை என்ன, சரி பக்தியில வந்தவங்களை என்ன பண்ணலாம்? இப்படி விட்டுடலாமா? விடக்கூடாது. அப்போ அவங்கள மன ஒருமைப்பாட்டு கொண்டாடணும். புருவ நடுவில் கொண்டாந்து நிறுத்தணும். நிறுத்தி மனம் வெளியேறுவதை நிறுத்தி சுவாசம் ஒடுங்கத்துக்கு வழி சொல்லணும். அப்போ குரு உபதேசம் பெற்ற பிறகு மனம் ஒடுங்கிடும். அவர் தொட்டாலே போச்சு, அவர் பார்த்தாலே போச்சு, மனம் ஒடுங்கிடும். இதான் குருநாதருடைய அருள். அதான் குரு அருளை பெறுவது எப்படின்னு சொன்னேன். நயன தீட்சை எல்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய தீட்சை எல்லாம் சொல்லுவாங்க. அவர் கண்ணால பார்த்தாருன்னா ஒரு தீட்சை, அவர் தொட்டாருன்னா ஒரு தீட்சை, அவர் சாப்பிட்டது நீங்க மிச்சம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தீட்சை, அவருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அது ஒரு தீட்சை, அவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு தீட்சை, இல்ல அவர் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது ஒரு தீட்சை. ஏதோ ஒரு ஸ்பரிசம், அவருடைய தொடர்பு இருக்கணும். குருநாதருடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். அப்ப குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப நம்ம விதியை மாற்றக்கூடிய அருள் யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு இருக்கிறது. என் தலையெழுத்து, என் தலையெழுத்து, என் கிரகம் அப்படின்றாங்களா. எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்றாங்களே சில பேர். நான் பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்றாங்களே சில பேர். அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம பண்ண வினையை நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான்.
வினையை கூட்டி அமைச்சது இறைவன் தான். கழிச்சிட்டு வான்னு. வல்வினையே. அது வல்வினையே. கொடிய வினையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை பெருசா அப்ப சிவனடியார்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த வல்வினை குறைஞ்சு போகும். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடும். அவ்வளவுதான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும். கேடு வராது. சிவனடியார ருத்ராட்சம் போட்டா கேடு வராது. எந்த உயிரும் நீ கொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணினாலும் உனக்கு கேடு வராது. எப்ப கேடு வரும்? பச்சை மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா கேடு வரும். அப்போ அவங்களாம் நல்லா இருக்காங்களே சாமி, புண்ணியத்தினால நல்லா இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச புண்ணியத்தினால நான்வெஜ் சாப்பிடுறவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு இன்னும் உணர்ச்சி வரல. ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால வண்டி ஓடுது. ஆமா சாமி, பொய் சொல்றான், திருடுறான், பிறர் பொருளை அபகரிக்கிறான், பொய் கணக்கு எழுதுறான், டாக்ஸ் கட்டுறது கிடையாது, வருமான வரி ஏய்ப்பு, அரசாங்கத்தை ஏமாத்துறது, இவங்க எல்லாம் தானே சாமி நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அது ஒரு காட்சி பிழை. நம்ம கண்ணு அதை காமிக்குது. நல்ல வண்டியில போறாங்க சாமி, நல்ல கார்ல போறாங்க சாமி, ஊரை ஏமாத்தி இப்படி இருக்கிறாங்களே சாமி. ஆமா, புண்ணியத்தினால இருக்கு வண்டி, பாக்குறதுக்கு நல்லா தெரியும். ஆனா அடி, சரியான அடி விடும். நமக்கு வேண்டாம் அதெல்லாம். குறைஞ்சபட்சம் பஞ்சமா பாதகத்துல இருந்து தப்பிச்சிருவோம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். சிவபெருமான தொடுறதுக்கு தகுதி என்ன? லிங்கத்தை தொட்டு பூஜை பண்றதுக்கு என்ன தகுதி வேணும் சொல்லுங்க? அன்பு, பக்தி, கருணை, இரக்கம், உயிர் இரக்கம். இதெல்லாம் எப்போ வரும்? இதெல்லாம் வந்துருச்சுன்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை, சாமி தொடலாம். அவ்வளவுதான். யாரை கேட்கணும்? எந்த ஏஜென்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. சாமிக்கும் நமக்கு ஏஜென்ட் வேண்டாம். குருநாதரே சொல்லிடுவாரு, போ உனக்கு விருப்பப்பட்டா தொடு, அவ்வளவுதான். உனக்கு இப்போ தோணுச்சா சாமி தொடு, அவ்வளவுதான். உனக்கும் சாமிக்கும் நான் நந்தி மாதிரி குறுக்கில் நிற்க மாட்டேன், அவ்வளவுதான். நல்ல குருநாதர் ஒதுங்கிடுவார். ஓ உனக்கு பட்டுச்சுன்னா போய் பூஜை பண்ணு, போய் பண்ணி பார்த்துட்டு தான் வாயேன். சரி என்னன்னு பார்த்துட்டு வா. போய் தொண்டு செய், ஓடி ஓடி போய் தொண்டு செய். தொண்டு செஞ்சுட்டு தான் வா. இல்ல லிங்கம் வாங்கி வீட்டுக்குள்ளேயே பூஜை பண்ண போறியா? பூஜை பண்ணு. எவ்வளவு நேரம் பண்றியோ பண்ணு. கதவு சாத்திக்க, பூ வச்சுக்க, தண்ணி வச்சுக்க. நீ அப்பாவும் உருண்டு பிறலுங்க, கதவுலாம் சாத்திருங்க, கொஞ்சுங்க, முத்தம் கொடுங்க, விளையாடுங்க. கிரிகள் என்ன பண்றியோ பண்ணு. சரி அப்படியாவது போயிட்டு வா அப்படின்னு தான் விட்டுறாரு. அப்ப சரிகளை ஒரு அனுபவம் கிடைக்கும். சரி என்ன கோலம் போடுறது, கோயிலை கழுவுறது, சுத்தம் பண்றது, எச்சிலை எடுக்கிறது, அன்னதானம் பண்றது, அடியார்களை கடவுளா பாக்குறது, பூ பறிக்கிறது, பூஜை பண்றவங்களுக்கு தொண்டு செய்யறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, முற்றோதல் வைக்கிறது, அன்னதானம் பண்றது, இப்படி புறத்தே இருக்கிற எல்லா எல்லா விஷயமும் சரியில வந்துடும். உற்சவமூர்த்தி சுமக்கிறது, கோயில் நடக்கிற எல்லாமே சரியில வந்துடும். அப்ப முதல்ல சிவபெருமானை தெரிஞ்சு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறது, திருநீர் கொடுக்கறது, ருத்ராட்சத்தை இலவசமா கொடுக்கறது, இது எல்லாம் சரியை நெறியில வந்துடும். சரியைனால தொண்டு தான். அதாவது உடலால் செய்யக்கூடியது எல்லாமே சரியை. அடுத்து கிரியை. நீ மட்டும்தான் சாமியை தொடணுமா, நாங்கெல்லாம் தொடக்கூடாதா, நாங்கெல்லாம் எப்ப தொட்டு பூஜை பண்றது அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீ கிரியைக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். ஏன் நம்ம சொந்தமா லிங்கம் வாங்கி நம்ம பூஜை பண்ணக்கூடாது, ஏன் நம்ம சாமி தொடக்கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அன்னைக்கே சாமி உனக்கு கிரியை கொடுத்துட்டார். ஓடி போய் லிங்கம் வாங்கி என்ன பண்ணிக்குவேன்? வீட்டுக்குள்ள வச்சுக்குவேன். அவருக்கு தண்ணி ஊத்துவ, சந்தனம் ஊத்துவ, பால் ஊத்துவ, தயிர் ஊத்துவ. ஆமா, சாமி இறங்கிட்டார் உனக்குள்ள, அவ்வளவுதான். பூ வைப்ப, பொட்டு வைப்ப, நேரம் போறதே தெரியாது. ஏன் நான் சாமி தொடுறேன், நீங்க மட்டும் தொடணும், நான் தொடக்கூடாதுன்ற வெறி வந்துடும். அதான் கிரியை. அப்ப அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்படி சரியில ஓடி போய் தொண்டு செஞ்சீங்களோ, முற்றோதல் அது இதுன்னு ஓடி 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 உட்கொள்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்தோர் கோடி. இப்படி புறத்தை ஓடி ஓடி ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் பூஜை பண்ண உட்காடுறீங்கல்ல, அதான் கிரியை. அதான் கிரியை. அப்ப உடம்பால பார்த்து அதுக்கப்புறம் மனசால உட்கார்ந்து ரன் பண்றீங்க. அதுக்கப்புறம் அப்படி பூஜை பண்ணி ஒரு முடிவு கிடைக்கும். சே
உள்ள இருக்கிற இறைவனை தான் இவ்வளவு நேரம் நம்ம வெளியே வணங்கணுமான்ற ஒரு அறிவு வரும். அதான் கிரியை. அதுக்கப்புறம் யோகம். யோகம்னா 2 பேரும் ஒண்ணா ஆயிருவீங்க. பூஜை பண்றவனும் பூஜையை ஏத்துக்கிறவனும் ஒண்ணா ஆகுறது தான் யோகம். அதுக்கு பேரு யோகான்னு பேரு. அதுக்கு பேரு யோகான்னு பேரு. அப்போ சரியை, கிரியை, யோகம். யோகம் ஏற்படும். அப்ப யோகம் ஏற்பட்டு என்ன ஆயிடுவீங்க? நீங்களும் கணவன் மனைவியா மாறிடுவீங்க. நீங்க மனைவியா மாறுவீங்க. அப்பா ஈஸ்வரன் வந்து புருஷனா இருப்பார். அவ்வளவுதான். ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணா ஆகுறதுக்கு பேரு யோகம். என்னது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணா ஆகுறதுக்கு பேரு யோகம். அப்ப 2 பேரும் போராடிட்டு இருந்தாங்கல்ல, பூஜை பண்ணி. அப்ப பூஜை பண்றவனையும் பூஜை பண்றதை ஏத்துக்கிறதும் யாரு? 2 பேரும் சைலண்டா மாறிடுவாங்க. அப்ப சைலண்டா ஆகிற நேரம் இருக்கு இல்லையா? அதான் கூடல். அதான் நிட்டை கூடல். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற முடிவு. சிவோகம். பூஜை செய்கிறவனும் பூஜையை ஏற்றுக்கொள்கிறவனும் அமைதியாயிட்டாங்கன்னா அது யோகம்னு பேர். அப்புறம் ஓங்காரம் ஒலிக்க இருக்கும். நன்றாக நால்வருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நால்வருக்கு உபதேசம் பண்ணது இதுதான். மௌன உபதேசம். மௌன உபதேச சம்பு சொல்றாங்கல்ல, அதான் இது. அப்போ முதல்ல வெளியே ஓடி போய் கோயில் கட்டுறது, கோயிலுக்கு உண்டான வேலையை பண்றது, கடைக்கால் எடுக்கிறது, அந்த கோயில் பாழடைஞ்சது, இந்த கோயில் பாழடைஞ்சது, அங்க போய் தொண்டு செய்யறதெல்லாம் சரியை. அதுக்கப்புறம் ஏன் நான் சாமி தொடக்கூடாதுன்ற எண்ணம் வர்றது கிரியை. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாய் மெர்ஜாய் நிக்கிறது யோகம். அப்படி 2 பேரும் ஒன்னா நிற்கும் போது இந்த உலகம் புரியும் பாருங்க. அதுக்கு பேர் ஞானம். அந்த ஞானம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அனுபவம் கிடைக்குது பாருங்க. அதுதான் அனுபவம். சிவானந்தம். அதான் சத்து சித்து ஆனந்தம். அப்போ உயிர் வந்து படிப்படியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். சரி, இப்ப இந்த பாட்டு சொன்ன ரகசியத்தை மற்ற ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 நாள் தொடர்ந்து புருவ நடுவில் உட்கார்ந்தீங்கன்னா உங்க மனம் ஒடுங்கி இறை தரிசனம் செய்யலாம். 25 நாள் உட்காந்தீங்கன்னா அதை விட சிறப்பா அடையலாம். 26 நாள் உட்காந்தீங்கன்னா இன்னும் அதை விட சிறப்பா அடையலாம்னு மற்ற ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தவத்துல உட்காருங்க, உங்களுக்கு எல்லா ரகசியம் கிடைக்கின்றத புட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க பாசிட்டிவா பேசியிருக்கிறாங்க. இந்த தர்மபுரம் ஆதீனத்துல இருக்கிற உண்மையை பகிரங்கமா சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப குருவருள் இருந்ததுன்னா இந்த விதியை மாற்றலாம், இயலாதனையெல்லாம் ஏல்விக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்காரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல தூரம் கழுமல வல்லநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வரும். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கும் பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். மற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.